அன்பு நேயர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைக்கு 2 விசேஷம் இருக்குது. நாளைக்கு மாசி மாதம் இல்லையா? மாசி மாதத்தில் புனர்பூச நட்சத்திரம். இந்த புனர்பூச மகாலட்சுமிக்குரிய புனர்பூச வெள்ளிக்கிழமையிலே, மகாலட்சுமிக்குரிய வெள்ளிக்கிழமையிலே புனர்பூச நட்சத்திரத்திலே, இந்த ராமருக்குரிய புனர்பூச நட்சத்திரத்திலே, அப்போ பிராட்டி பெருமாள் சம்பந்தம் வந்துடுது இல்லையா? அப்போ பிராட்டியும் பெருமாளும், இப்போ பிராட்டிக்கு வெள்ளிக்கிழமை, பெருமாளுக்கு புனர்பூச நட்சத்திரம், இது 2 வந்துடுது. அடுத்தது 3ஆவதாக ஆழ்வார் தொடர்பு வேணும் இல்லையா? ஆழ்வார் தொடர்பு வந்துடுது. இந்த மாசி புனர்பூசம்ங்கிறதால இந்த நாள் ஆழ்வாரனுடைய அவதார நாள். எந்த ஆழ்வார்? ராமரையே நினச்சிக்கிட்டு இருந்தார் இல்லையா? ராமருக்காக தன்னுடைய படைகளையே திரட்டிக்கிட்டு போயிட்டு சண்டைக்கு போனார் இல்லையா? அப்படிப்பட்ட ராமாவதாரத்திலே அதிக ஈடுபாடு கொண்ட குலசேகர ஆழ்வாருடைய திருநட்சத்திரம். சாதாரணமான விஷயம் கிடையாது. பிராட்டி பெருமாள் சம்பந்தம் கிடைக்குது, ஆழ்வாருடைய சம்பந்தம் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, நாளைக்கு ரொம்ப முக்கியமான ஏகாதசி விரதம் இருக்குது. ஆமலகி ஏகாதசி என்னட்டு நெல்லிக்காய்க்கு முக்கியத்துவம் வந்தது. மகாலட்சுமிக்குரிய விஷயம் இல்லையா நெல்லிக்காய்? ஒரு நெல்லி மரம் நம்ம பார்த்தாலே மகாலட்சுமியினுடைய தரிசனம் கிடைச்ச மாதிரி. எப்படி ஒரு பசுமாட்டில் அத்தனை தேவர்களும் இருக்கிறார்களோ, அதே போல் ஒரு நெல்லி மரத்தில் அத்தனை தேவதைகளும் இருப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அப்படிப்பட்ட இந்த நெல்லிக்காயை வைத்து படைக்க வேண்டிய தினம் துவாதசி. அது ஆமலகி ஏகாதசிங்கிறது அன்றைக்கி ராத்திரி முழுக்க நெல்லி மரத்தினுடைய அடிவாரத்தில் அமர்ந்து ஜபம் பண்ணணுங்கிறாங்க. இப்போ அது முடியுமான்னா முடியாது. ஆனால் அடுத்த நாள் ஏகாதசி அன்னைக்கு, ஏகாதசிக்கு மறுநாள் துவாதசி பாராயண அன்னைக்கு நெல்லிக்காயை வச்சு படைக்கணும். பொதுவாகவே எல்லா ஏகாதசிக்கும் நெல்லிக்காயை வச்சு படைக்கிறது சால சிறந்தது. நாளைக்கு நம்ம பெருமாளை பற்றியே நினைக்கணும். பெருமாளை பற்றி நினைக்கணும்னா குலசேகர ஆழ்வாருடைய ஜென்ம நட்சத்திரம்ங்கிறதால பெருமாள் திருமொழியே நினைக்கலாம். ஏன்னா சாஸ்திரத்தில் என்ன சொன்னாங்க? பெருமாளை தெரிஞ்சுக்கணும்னா பெருமாளை தெரிஞ்சுக்கணுங்கிறாங்க. அது என்ன பெருமாளை தெரிஞ்சுக்கணும்னா பெருமாள் அப்படிங்கிறது மகாவிஷ்ணு. அடுத்த பெருமாளை தெரிஞ்சுக்கணுங்கிறது பெருமாள் திருமொழியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பெருமாள் திருமொழி தான் குலசேகர ஆழ்வார் அருளி செய்தது அவருடைய ஜென்ம நட்சத்திர தினம். அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? பரம பாகவதர் பேர மிகப்பெரிய ஈடுபாடு வைத்திருந்தவர். அவருடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது இவரை எப்படியாவது இந்த பாகவதர்களுடைய சேர்க்கையிலிருந்து பிரிக்க வேண்டும் என்று நினைத்து மந்திரிமார்களெல்லாம் கூடி அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த கோயிலில் இருந்து ஒரு சின்ன அட்டிகையை எடுத்துடுறாங்க, ஒரு ஆரத்தை எடுத்துடுறாங்க. இந்த பாகவதர்கள் புழங்குகின்ற இடம் தானே, அதனால் அடுத்த நாள் அட்டிகை காணும் என்னவுடனே மன்னரிடத்தில் போயிட்டு யாராவது பாகவதர்கள் எடுத்திருப்பார்கள் என்று கதை கட்டி விடுகிறார்கள். யார் எடுத்தார்கள் என்று கண்டுபிடிக்க வேண்டிய மந்திரிமார்கள் பழியை பாகவதர்கள் மீது போட்டவுடனே இவருக்கு மனசு பொறுக்கலை ராஜாவுக்கு. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு? சரி, நான் தண்டனை தருகிறேன் அப்படின்ட்டு ஒரு குடத்தில் கடுமையான விஷமுள்ள ஒரு பாம்பை பிடிச்சி கொண்டுட்டு வர சொல்லி சபையில் அந்த குடத்தை வச்சு அவர் சொல்கிறாரு, நம்முடைய பாகவதர்களெல்லாம் உத்தமர்கள். அப்போ என்ன அர்த்தம்? எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் இல்லாதவன் எவனோ அவன்தான் பாகவதன். அதனால் பாகவத தர்மம்ங்கிறது உயர்ந்த தர்மம். பாகவதர் மேலே வைக்க வேண்டிய நம்பிக்கை ஏன்னா பாகவதர் பக்தர், பாகவத சகாங்கிறான். பாகவதர்களுக்கு தோழனாக பகவான் இருக்கிறானா, பரம பாகவதர்களுக்கு தோழனாக இருக்கிறானா. 4 பாகவதர் இருந்தால் பகவானை கூப்பிட வேண்டியில்லை, அவரே வந்துடுவாராம். அதனால் இவர் சொல்கிறாரு, பாகவதர்கள் எடுத்திருக்க மாட்டார்கள். அந்த வாக்கு பொய்யாக இருந்தால் இந்த உள்ளே இருக்கிற விஷப்பாம்பு எனக்கு கடிக்கட்டும். பாகவதர்கள் எடுத்திருக்க மாட்டார்கள் என்கிற நம்பிக்கை உண்மையாக இருந்தால் இந்த பாம்பு என்னை கடிக்காமல் விடட்டும் அப்படின்ட்டு ஒரு பெரிய சபதத்தை பண்ணி மந்திரிமார்களெல்லாம் நடுங்குகிறார்கள். என்ன நம்ம தப்பாக சொல்லிட்டோம் போல இருக்கே, இப்போ மன்னர் ஒரு ஆபத்தை விலை கொடுத்து வாங்குறாரேன்னுட்டு உள்ள கையை விடுறார். அந்த குடத்துக்குள்ளே உள்ள பாம்பு இருக்குது, கொடிய விஷநாகம் இருக்குது. ஆனால் அது அப்படியே அவருக்கு ஒரு மாலையாக கையில் ஒரு பூ மாலை மாதிரி சுற்றிக்கிட்டு ஒரு பூ மாலையாக வருது. இதை ஒரு சிறப்பு பாசுரம் தனியன்னு சொல்லுவாங்க. அதில் சொல்கிறார், ஆரம் கெட, ஆரம் கெட்டு போச்சுன்னா தொலைஞ்சி போச்சுன்னுட்டு அர்த்தம். ஆரம் கெட பரநண்பர் கொள்ளார், பரமானுக்கு அன்பனாக இருக்கக்கூடிய பாகவதர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று அதை நான் உறுதியாக சொல்லுகிறேன் என்று வாரம் கூடு குடப்பாம்பில் கையிட்டவன் இல்லையா? கடுமையான விஷநாகம் உள்ள அந்த பாம்பிலே கைவிட்டவன் யார்? அவர் மாச்சலரை வீரம் கெடுத்த செங்கோல் கொல்லிக்காவலன் வில்லவர்கோன் குலசேகரன்
முடிவேந்தர் சிகாமணியே என்கிறார். அவருக்கு ஸ்ரீரங்கம் பார்க்கணுன்ட்டு ரொம்ப விருப்பம். தினம் தினம் புறப்படுவார். ஆனால் அதுக்குள்ளே ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வந்து நாளைக்கு போய்க்கலான்ட்டு இருந்துடுவார். அவருடைய முதல் பதிகத்திலே சொல்கிறாரு, என்னைக்கு போய் நான் ஸ்ரீரங்கம் பார்க்குறது என்கிறார். இந்த ஏகாதசி அன்னைக்கு வேறு எந்த பாசுரத்தை நீங்கள் படிக்காட்டி போனாலும், இப்போ நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பாசுரத்தையாவது நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். ஏகாதசியில் பெருமாள் திருமொழி முழுக்க பாராயணம் பண்ணுங்க. அந்த ரங்கநாத பெருமாளுக்கு தான் முதல்ல எழுதுகிறார். எழுதும்போது இந்த அற்புதமான பாசுரம் நாளைக்கு ஏகாதசி அன்னைக்கு குலசேகர ஆழ்வார் திருநட்சத்திரம் அன்னைக்கு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய பாசுரம். என்ன அழகாக பாடுறார் பாருங்க. வன்பெரு வானகம் உய்ய, அமரர் உய்ய, மண் உய்ய, மண்ணுலகில் மனுஷர் உய்ய, துன்பமிகு துயரகல. அப்படியே மங்களாசாசனமாட்டம் இருக்கு பாருங்க. எல்லாம் வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார். வன்பெரு வானகம் உய்ய, அமரர் உய்ய, மண்ணுய்ய, மண்ணுலகில் மனுஷர் உய்ய, துன்பமிகு துயரகல, அயர்வன்றில்லா சுகம் வளர, அகமகிழும் தொண்டர் வாழ, அன்பொடு தென்திசை நோக்கி பள்ளி கொள்ளும் அணி அரங்கன் திருமுற்றத்து அடியார்தங்கள் இன்பமிகு பெருங்குழவு கண்டு யானும் இசைந்துடனே என்றுகோலோ இருக்கும் நாளே. திருவரங்க அடியார் திருமுற்றத்தின் முன்னே அந்த பாகவதர்களுடைய அந்த குழுவை கண்டு அவர்களுடனே நான் இணைந்து இருப்பது என்பது என்னைக்கு நடக்கும் அப்படின்ட்டு ஏக்கத்தோடு பாடுறார். அதனால தான் துவாதசி அன்னைக்கு ததியாராதனை ரொம்ப முக்கியமாக பண்ணணும். யாராவது ஒரு பாகவதருக்கு நம்ம என்ன பண்ணணும், இல்லத்திலே கொண்டு வந்து ஆராதனை செய்து அவருக்கு அன்னமளிக்க வேண்டும். அது ததியாராதனை. பெருமாளுக்கே கொடுக்குற மாதிரி நடமாடும் பெருமாள் என்று பாகவதர்களை சொல்லுவார்கள். அதைத்தான் சொல்கிறாரு, நான் பெருமாளை பார்க்க ஆசைப்பட்டேன், ஆனால் பெருமாளுக்கு முன்னாடி இருக்கிற பாகவதர்கள் கூட இருக்கிறதுக்கு இன்னும் ஆசைப்பட்டேங்கிறார். அந்த ஆசை நமக்கு வர வேண்டும். அப்படிப்பட்ட அற்புதமான நாள் தான் நாளைக்கு ஆமலைக்கு ஏகாதசியும் குலசேகர ஆழ்வாருடைய திருநட்சத்திரமும் இணைந்த நாள். மறக்காமல் கொண்டாடுவோம். ஏகாதசி பாரணை, துவாதசி பாரணை பண்ணணும், ஏகாதசி உபவாசம் இருக்கணும். குலசேகர ஆழ்வாருடைய பெருமாள் திருமொழியை ஏதாவது சில பாசுரங்களையாவது பாராயணம் பண்ண வேண்டும். குறிப்பாக இந்த பாசுரத்தையாவது பாராயணம் பண்ண வேண்டும்.